இப்ப நம்ம 3 பேர் எதுக்காக கூடியிருக்கிறோம்? அதாவது நண்பர்களே சொல்லுங்க சொல்லுங்க விஜய். நீங்க தான் பிங்க் கலர்ல சட்டை போட்டுருக்கீங்க, நீங்களே சொல்லுங்க. இப்பதான் ரீசெண்டா கல்யாணம் ஆயிருக்கு, அப்படியே யாருக்கு விஷ் பண்றீங்க? எது வந்தாலும் கல்யாணத்தை பத்தி பேசுறது. ஓகே. ஸோ அனைவருக்கும், அனைத்து மகளிர்களுக்கும் இனிய மகளிர் திருநாள் நாள் வாழ்த்துக்களா இல்லை மகளிர் தின வாழ்த்துக்கள் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இன்னைக்கு மார்ச் 8 இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே. ஸோ இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் பார்த்தா நம்மளோட அடாவின் சார்பாக நான் வந்து சொல்லிக்கிறேன். குறிப்பாக நம்மளோட தமிழ்நாட்டில் நிறைய சாதனை படைத்த பெண்கள், அதே மாதிரி தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா நிறைய சாதனை படைத்த பெண்கள் அனைத்து பேரையுமே இந்த டைமில் வந்து நம்ம வந்து நினைவு கூற வேண்டும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். சரிங்களா? ஸோ எஸ், நீங்கள் சூப்பர். ஸோ அனைவருக்கும் இனிய பெண்கள் தின நல்வாழ்த்துக்களை நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன், என் சார்பாகவும் நம்ம டீம் சார்பாகவும். அண்ட் இந்த செஷன் இப்போ எதுக்காக கூடியிருக்கோன்றதை நீங்கள் இந்த பின்னாடி இருக்க தம்ப்நெயிலை பார்த்தே நீங்கள் கண்டுபிடிச்சிருந்துருக்கலாம். பெண்களை நம்ம கூட்டலாம். கரெக்ட். வெல்கமிங் அவர் அடா 24/7 அவுட்ஸ்டாண்டிங் பர்சன்ஸ். மேம் உள்ள வாங்க. ஸோ இப்போ இவங்க 2 பேரையும் நீங்கள் யூஸ்வலாக பார்த்து இருந்திருப்பீங்க. இவங்க பிரணவ மேம், இவங்க இங்கிலீஷ் ஃபேக்கல்ட்டியாக இருக்கிறாங்க. மோஸ்ட்லி எஸ்எஸ்சி, பேங்கிங் அண்ட் அது 2 தானே டிஎன்பிசி எடுப்பாங்க. தனுஷா மேம் நீங்கள் பார்த்து இருந்திருப்பீங்க. பாலிட்டி கிளாஸஸ் ஃபுல்லாகவே ஹேண்டில் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி டிஎன்பிசி ரிலேட்டடாக பார்த்து இருந்திருப்பீங்க. அண்ட் ஷீ இஸ் ராதா மேம், எங்களுடைய பிலவுட் மேனேஜர் அப்படின்னு நமக்கு சொல்லலாம். எங்களுடைய அனைத்து பேக் அண்ட் ஒர்க்கையும் பார்த்துக்கிறது இப்போதைக்கு அவங்களா தான் இருக்கிறாங்க. நாங்கள் ஃபேஸாக இருப்போம், பட் எங்களுக்கு பின்னாடி இருந்து இயக்குறது ஃபுல்லாகவே அவங்களா தான் இருந்திருப்பாங்க. மேம், உங்கள் 3 பேரையும் எங்கள் சார்பாக, மொத்த டீம் சார்பாகவும் அனைவருக்கும் இனிய பெண்கள் தின நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். ஸோ இப்போ ஃபியூ வேர்ட்ஸ் நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா? இது வரைக்கும் நான் மகளிர் தின வாழ்த்துக்கள்னு தான் சொல்லி கேள்விப்பட்டனால பெண்கள் தின வாழ்த்துக்கள்னு சொல்றது டக்குனு என்ன புதுசா ஏதாவது சொல்றாருன்னு. ஜோக்ஸ் அப்பார்ட், தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். மேம், உங்க 2 பேருக்குமே ஹாப்பி விமன்ஸ் டே. தேங்க்யூ. ஸோ எல்லாருக்கும், ஸோ விமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுற எல்லாருக்குமே, ஸோ ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஆல்ரெடி மேரிடாக இருந்து ஒரு குழந்தையும் பார்த்துட்டு வீட்டில் இருக்கிற வேலையும் பார்த்துட்டு படிக்கிற விமனாக இருக்கலாம். ஸோ இல்லை நீங்கள் ஃபுல் டைமாக படிக்கிறீங்க, இல்லை இந்த ஃபீல்டே இல்லைனாலும் எல்லாருக்கும் அடா 24/7 தமிழ் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த மகளிர் தின வாழ்த்துக்கள். இல்லை கிஷோர் சார் சொல்கிற மாதிரி பெண்கள் தின வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். பெண்கள் அப்படின்னாலே வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு ஃபோர்ஸ். அதை வந்துட்டு இப்போ நம்ம கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் சொல்கிறோம், நிறைய ஃபோர்ஸஸ் வந்துட்டு யூனிவர்ஸில் வந்துட்டு ஒர்க் ஆகிட்டுருக்கு. அந்த ஃபோர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் விட பெரிய ஃபோர்ஸ் வந்துட்டு உண்மையாலுமே சொல்ல போனான்னா வந்துட்டு பெண்கள் தான். ஏன்னா வித்தவுட் தெம், பெண்கள் இல்லாமல் ஒரு ஃபேமிலியே எடுத்துக்க முடியாது. ஒரு ஃபேமிலியில் எத்தனை தான் ஜென்ஸ் இருந்தாலும் அதை ஃபேமிலின்னு நம்ம சொல்ல முடியாது. அதில் ஒரு பெண் இருந்தால் மட்டுமே தான் அது வந்து ஃபேமிலியாக எடுத்துக்க முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு சாதனையாளர்களுக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருக்காங்க. ஈவன் ஒரு ஜென்ஸ் யாராக இருந்தாலும், மூணுக்கு போய் ஃபர்ஸ்ட்டில் கால் வச்சவங்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நோபல் ப்ரைஸ் வாங்கினவங்க, யாராக இருந்தாலும் நிறைய கண்டுபிடிப்புகள், இன்வென்ஷன்ஸ், டிஸ்கவரிஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கு பின்னாடியும், வார்ஸில் ஜெயிச்சவங்க, தோத்தவங்க எல்லாத்துக்கு பின்னாடியுமே ஒரு பெண் இருக்காங்க. யா, இட்ஸ் ட்ரூ. ஜெயிச்சாலும் தோத்தாலும் ஜெயிச்சவங்களுக்கு பின்னாடியும், எஸ் இட்ஸ் ட்ரூ, ஜெயிச்சவங்களுக்கு பின்னாடியும் சரி தோத்தவங்களுக்கு பின்னாடியும் ஒரு பெண் கண்டிப்பா இருக்காங்க. ஹிஸ்டரி ஆல்சோ ஸ்பீக்ஸ் அபவுட் இட். ஸோ அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். அண்ட் ஆல்சோ அட் த சேம் டைம் ஐ வாண்டட் டு டெல் திஸ். என்ன அப்படின்னா, அந்த பெண்களுக்கு பின்னாடியும் பேக் போனா நிக்கிறது வந்து கண்டிப்பா வந்துட்டு ஜென்ஸ் தான், மேல் தான். ஸோ அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். வித்தவுட் தெம் நம்ம வந்து முன்னாடி வந்து வர முடியாது. ஈவன் ஆஃபீஸில் கூட ஃபார் ஆல் செலிப்ரேஷன்ஸ், ஆக்டிவிட்டீஸ், ஃபன், என்டர்டெயின்மெண்ட் எல்லாத்துக்கும் வந்துட்டு நாங்கள் பிளான் பண்ணுவோம். பட் ஸ்டில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, எக்ஸிக்யூட் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு நம்ம மேல் ஃபேக்கல்ட்டிஸ் தான் பண்ணுவாங்க. வெளியில் போய் வெயில்னாலும் மழைனாலும் போய் அலைஞ்சு வாங்கிட்டு வர்றதுலேருந்து எல்லாமே அவங்க தான். அதே மாதிரி தான் வந்து வீட்லையும் சரி நாட்டிலையும் சரி, இதுதான் வந்துட்டு ரியல் சுச்சுவேஷன். ஸோ எங்களுக்காக, பெண்களுக்காக உழைக்கிற அனைத்து ஆண்களுக்கும் இனிய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ. சூப்பர், ரொம்ப தேங்க்யூ. ஓகேப்பா. ஸோ விமன்ஸ் டே அதுவுமா
நம்ம வந்து ஸ்பெஷல் ஒகேஷன் கூடி இருக்கிறதுக்கு காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த கேக் தான். So, என்ன ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ விமன்ஸ் டே எல்லாம் எழுதியிருக்கு. அதனால இதை வெட்டிட்டு இன்னைக்கு செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். சூப்பர். சோ அப்ப நான் பிடிக்கிறேன், நீங்க 3 பேர் சேர்ந்து வெட்டுறீங்களா? அப்படியே அங்கே ஓகே இங்கே நான் கையில வச்சுக்கிறேன். மேம் நீங்களே விட்டுங்க. ஓகே நீங்க 3 பேரும் ஓகே. நீங்க உள்ள வாங்க. ஓகே. ஹாப்பி உமன்ஸ் டே டு தி வண்டர்ஃபுல் உமன்ஸ் அவுட் தேர். இன் தேர்னு சொல்லுங்க. சரி ஆமா இங்கேயும் சொல்லிக்கிறேன். எவ்ரிவேர். ஓகே கேக் விழுந்துற போகுது. கேக் நாங்க சூப்பர். அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கங்க. இது எப்படி ஹாப்பி உமன்ஸ் டே. கை தட்டுங்க பையன், என்னால கை தட்ட முடியல. கீழே வச்சு தட்ட முடியல, தூக்கி போட்டு தட்டிட்டு பிடிக்கணும். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஹாப்பி உமன்ஸ் டே. சோ நாங்களும் வந்துட்டு மேம் ஹாப்பி உமன்ஸ் டே. நன்றி. ஹாப்பி உமன்ஸ் டே. Thank you. மேம் ஹாப்பி உமன்ஸ் டே. தேங்க் யூ சார். நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்கு. சூப்பர். ஸோ அப்போ இங்கே எல்லாரும் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் உணர்ந்த ஒரு விஷயம் தான். ஆனால் உணர்றதுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு காலகட்டம் ஆயிருக்கும். இப்போ நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பேட்ரியார்க்கிக்கல் சொசைட்டியில் தான் இருக்கிறோம். ஸோ ஆணாதிக்க சமூகத்தில் தான் இருக்கோன்றதுனால உண்மையாக சொல்லணும்னா நான் என்னோட பர்சனல் லைஃப்பில் சொல்ல வர்றேன். அம்மா எவ்வளவோ விஷயங்கள் வந்துட்டு பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனால் அது எப்போ வந்துட்டு ரொம்ப பெருசாக தெரிய ஆரம்பிக்கும்னா நம்ம வந்துட்டு ஒரு காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு ஃபேமிலிக்குள்ளே போகிறதுக்கப்புறம் தான் ஒய்ஃபுன்னு வரும்போதும் ஒரு பெண் குழந்தைன்னு வரும்போதும் அனுபவம் அது வந்துட்டு அது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக அவங்கள கண்டிப்பாக நம்ம செலிப்ரேட் பண்ணி ஆகணும் அப்படின்றது தோண ஆரம்பிக்கும். ஆனால் இன்னைக்கு காலையில் வரும்போது கூட நான் சொன்னேன், உங்க எல்லாருக்கும் உமன்ஸ் டே வந்துட்டு ஞாபகம் இருக்கே, மென்ஸ் டே என்னைக்குன்னு தெரியுமா? என்னைக்கு தான் தெரியுமா? ஏன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேல எப்படி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிரும்னா ஃபெமினிசம் அப்படின்றத தாண்டி சூடோ ஃபெமினிசம்னு ஒரு விஷயம் வந்து இப்போ பெருசா போயிட்டு இருக்குங்க இல்லையா? தெளிவான ஒரு பெண்ணிய வியாதியா சாரி ஃபெமினிஸ்டே நான் போயிடுறேன். ஸோ தெளிவான பெண்ணியவாதியா இருந்து சாரிப்பா ஸோ ரொம்ப பியூரான ஃபெமினிஸ்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே அது வந்துட்டு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு நமக்கு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் திங்கிங்கில் இப்போ பாரதியார் சொல்கிற மாதிரி புதுமை பெண்ணாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே சொசைட்டியில் தப்பு நடந்துச்சுன்னா தப்புன்னு சொல்கிறதுக்கு அந்த தகுதி வந்துட்டு டெவலப் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையுமே செய்கிறதுக்கான ஃப்ரீடமை தாண்டி அது ஓரளவு எல்லாருக்குமே கிடச்சிட்டே இருக்குது. நம்ம ஆசைப்படுற செய்கிறத தாண்டி நான் ரீசெண்டாக ஒரு மேமோடைய அவங்க பேர் வந்துட்டு மறந்துட்டேன், இன்டர்வியூவில் பார்த்தது தான் உமனுக்கு உண்மையான அந்த ஃப்ரீடம்ன்றது எதை செய்ய பிடிக்கலையோ அதை செய்ய முடியாதுன்னு சொல்கிறதுலையும் இருக்குது அப்படின்னு நமக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ செய்ய பிடிக்காத உங்களுக்கு பிடிக்காததை தெளிவாக என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் வந்துட்டு ஃப்ரீடமாக இருக்கணும், எல்லா பவரும் கிடைக்கணும் அப்படின்றத நான் வந்துட்டு ஆசைப்பட்றேன். அண்ட் அட் தி சேம் டைம் மறுபடியும் சொல்கிறது தான் அந்த சொசைட்டியில் நார்மல் திங்கிங்கை தாண்டி ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக பார்த்த அதர் இன்டர்வியூஸ்லையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த மேட்ச் மேக்கருடைய ஒரு ஏதோ ஒரு இது கூட போட்டிருந்தாங்க. ஸோ ஒரு உமன் வந்துட்டு மேலில் ஃபைன் பண்ணுறாங்க, இதில் மேட்ரிமோனியில் ஃபைன் பண்ணுறாங்கன்னா அவங்கள விட ஹையர் சேலரியில் இருக்கவங்கள மட்டும்தான் பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக உமனை கீழே தான் வச்சிருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உமன் வந்துட்டு சரி நம்ம அதிக சேலரியில் இருந்தால் என்ன, ஒரு கரெக்டான ஒரு மேல் கேண்டிடேட் இருக்காங்க அப்படின்னா மேட்ச் மேக்கிங் பார்க்குறப்ப கூட அதை வந்துட்டு யாரும் ஃபீல் பண்ணுறதில்ல. ஒருத்தவங்க வந்துட்டு பெண்கள் இவ்வளோதான் இருக்கு, அவங்கள விட கண்டிப்பாக ஆண்கள் அதிகமாக தான் சம்பளம் வாங்கணுன்ற ஒரு நிலைமை மாதிரிலாம் இருக்குங்க இல்லையா? ஸோ அப்படிலாம் நீங்கள் இல்லாமல் இதெல்லாம் ப்ராட் திங்கிங்கில் கொண்டு வர்றது ஒரு சின்ன அட்வைஸாகவும் சஜஷனாகவும் சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் அப்படி தான் இருந்தேன். என்னைய உண்மையாக ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த அடாவில் ஒரு ப்ராப்பராக ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக என் ஒய்ஃபோட சம்பளத்தில் தான் நான் வந்து இருந்தேன். அவங்க தான் என்னை பார்த்துக்கிட்டாங்க, எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி அம்மாவும் சரி அப்பாவும் சரி அம்மா அப்பாவோடதில். ஸோ இவங்களுடைய அந்த ஃபோர்ஸ் அப்படின்றது வந்துட்டு அன்மேட்சபிளாக இருக்கும் எல்லாருடைய ஃபேமிலிஸ்லையுமே. எல்லாருடைய பெண்களுமே அதை அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணி எல்லாருமே வெளியே வரணுன்றத மனதார நான் சொல்லிக்கிறேன். ஸோ நன்றி நன்றி. சரி, இப்போ சார் உங்க 2 பேருக்கும் சின்னதா ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு யாரு இருக்காங்க சார்? நீங்க வாங்க. உங்க 2 பேருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் சார். இவங்க தான் ஃபேமிலி மெம்பரா இருக்கலாம், இல்ல அவுட் சைடரா இருக்கலாம், ஃப்ரெண்டா இருக்கலாம், யார் வேணாலும், வைஃபா இருக்கலாம், புதுசா கல்யாணமான வைஃபா இருக்கலாம்.
அப்படியெல்லாம் இல்லை மேம், எல்லாருக்கும் இருக்கிறது தான். ஸோ அப்படிலாம் இல்லை. ஸோ இவங்க தான் செப்பரேட்டாக நம்ம சொல்ல முடியாது. ஓகே ஓகே பார்க்குற எல்லாருமே இன்ஸ்பயர் தான் எனக்கு. கண்டிப்பா. அது ஃபீமேல் யாராக இருந்தாலும் சரி. ஓகே இப்போ நான் வந்து பஸ்ஸில் போயிட்டே இருப்பேன், திடீர்னு ஒருத்தவங்க வந்து பசிக்குதுன்னு கேட்பாங்க, அவங்களும் எனக்கு இன்ஸ்பயர் தான். ஸோ அந்த ஸ்டேஜுக்கு வரக்கூடாதுன்னு அவங்க இன்ஸ்பயர் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிப்பேன். ஸோ நான் பார்க்குற எல்லாமே எனக்கு இன்ஸ்பயர் தான். ஓகே 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 சார். சார் அருணன் சார் வாங்க, வாங்க வாங்க. வாங்க மனசுல தோற்றத ஸ்டோரி சொல்லுங்க. இருக்கும் அவருக்கு. சரி, ஓகே. ஸோ அதாவது பெண்கள் தினம் அப்படின்றதால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து பெருமையாக பேசக்கூடாது. வருஷத்தில் எல்லா நாளுமே ஓகே பெண்களை ஃபர்ஸ்ட் நம்ம மதிக்க கற்றுக்கணும், சரிங்களா? அதாவது நம்ம ஒரு விஷயத்தை முடிவெடுத்தால் மட்டும்தான் அது வந்து 100% கரெக்ட் அப்படின்றது எப்பயுமே நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்க கூடாது. ஏன்னா நம்மளும் நம்மளை மீறி ஒரு சில தவறுகள் அப்படின்றது நம்மளோட முடிவில் இருக்கும், சரிங்களா? அதனால நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய ஓகே நம்மளோட மனைவிகளாக இருக்கட்டும், நம்ம அக்கா தங்கச்சி யாராக இருந்தாலுமே அவங்கள்ட்ட நம்ம ஒரு சஜஷன் கேட்கறது ரொம்ப ரொம்ப பெட்டர். ஏன்னா நான் சின்ன வயசுல இருக்கப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் ஓகே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட வீட்டில் அப்பா பார்த்தீங்கன்னா அம்மா கிட்ட கூட பெருசாக கேட்க மாட்டாங்க. ஓகே அவங்களே ஒரு முடிவு எடுத்துவாங்க, அது நல்லதா இருந்தாலும் சரி தப்பா இருந்தாலும் சரி அவங்க தான் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துவாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு குடும்பத்தில் ஒரு முடிவு எடுக்கிறது பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஆண்கள் எடுக்கிறாங்களோ அதற்கு நிகரா அதை விட நல்ல முடிவே பார்த்தீங்கன்னா பெண்களும் எடுக்கிறாங்க. கண்டிப்பா அவங்களோட முடிவுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகே ஒரு லாங் டைமா பார்த்தீங்கன்னா அவங்களும் யோசிச்சு தான் எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா முடிவு எடுக்கிறாங்க. அதனால ஓகே இந்த நாள்ல ஓகே இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே நான் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்களும் நல்ல முடிவுகள் எடுப்பாங்க. அவங்களோட முடிவுகளை நம்ம எப்பயுமே அக்செப்ட் பண்ணிக்கணும், மதிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்துல வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? எஸ். உங்களுக்கு நீங்க இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா உங்களுக்கு யாரு? நானே ஒரு என்னோட இப்போ வந்துட்டு ஆஃப்டர் கம்மிங் டு சிவில் சர்வீசஸ் நிறைய பேர் இன்ஸ்பிரேஷன் இருக்காங்க. ஆனால் எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு ஃபஸ்ட்டு என்னோட ஃபஸ்ட் இன்ஸ்பிரேஷன் பெஸ்ட் இன்ஸ்பிரேஷன் இது வரைக்கும் அப்படின்னா என்னோட பாட்டி தான். என்னோட பாட்டி ஏன் அப்படின்னா வந்துட்டு அட் தி ஏஜ் ஆஃப் 21 ஷி வாஸ் அ விடோ. அப்போ வந்து அவங்களுக்கு 6 கிட்ஸ் இருந்தாங்க. அதுக்கப்புறம் எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அவங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்க, நல்லா பார்த்து குடும்பத்தை கொண்டு வந்தது. ஃபினான்ஸ்லேருந்து எல்லாமே ஜாப்லேருந்து. அப்பா திங்க் ஆஃப் மை பாட்டி அப்படின்னா திங்க் ஆஃப் த ஏஜ் த பீரியட் விச் ஷி பிலாங்ஸ் டு, அந்த பீரியட்லையும் வந்துட்டு அவங்க மேனேஜ் பண்ணி கொண்டு வந்தாங்க. அவங்கக்கிட்ட ரொம்ப பிடிச்சது எனக்கு என்ன அப்படின்னா ஃபார் எனி திங் ஷி வில் நாட் க்ரை. ஐ ஹேவன்ட் சீன் ஹர் க்ரை. எதுக்குமே வந்து என்ன ஆகிட போகுது, நோ இஷ்யூஸ் அப்படி தான் பேசுவாங்களே ஒழிய அவங்க அழுதோ அது ஒன்றுக்காக கவலைப்பட்டோ. நான் கூட ஒரு நாள் ஃபுல்லும் கவலைப்பட்டிருக்கேன், எதுக்காவது ஒரு நாள் 2 நாள் ஈவன் 1 வீக் கூட கவலைப்பட்ட காலம்லாம் இருக்குது. ஆனால் அவங்க எந்த விஷயம்னாலும் வந்துட்டு ஒரு துளி கண்ணிலேருந்து கண்ணீர் வராது. ஷில் பி வெரி போல்ட் அண்ட் ஸ்ட்ராங். எவனாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்க வாயிலிருந்தே வரும். அது மாதிரியே அவங்க வந்து இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஷீ இஸ் ஸ்டேயிங் அலோன். இப்போ ஷீ இஸ் 86+. ஆனாலும் ஷீ இஸ் ஸ்டேயிங் அலோன். அந்த போல்ட்னஸ், கரேஜ். எனக்கு வேலுநாச்சியாரை தெரியாது, லைக் ஜான்சி ராணியை தெரியாது, நம்ம நேரில் பார்த்தது கிடையாது. பட் லிவிங் எக்ஸாம்பிளாக வந்துட்டு ஐ வில் சே மை கிராண்ட்மா. அப்ப நீங்க தாய் கேள்வி படம் பாருங்க. பிரணவா மேம் உங்களுக்கு? ஆமா எல்லாரும் அதான் ஒரிஜினலா ஒருத்தவங்களோட ஸ்டோரி. ஆமா அவங்களும் இன்டர்வியூ எடுத்திருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓவர்லி எமோஷ்னல். எனக்கு வந்து ரோட்டில் யாருன்னா எடுத்தவங்க அவங்க அவங்க கஷ்டத்தை தாண்டி வேலை பார்க்குறாங்கனாலே எனக்கு வந்து கண்ணு கலங்கிடும். ஸோ அவ்வளோ எமோஷ்னல். பட் நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க, எல்லாரையுமே சொல்ல முடியாது. இப்போ ரைட் நோ என்னோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா என்னோட மதர் இன் லா ரொம்பவே, அதாவது இப்போ கூட நான் எவ்வளோ இமேஜின் பண்ணாலுமே என்னால் சாதிக்க முடியாது, அப்படி பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அவங்கள பற்றி நான் சொல்கிறேன். அவங்க வந்து ஸ்போர்ட்ஸ் விமன். சின்ன லெவல்லலாம் வந்துட்டு அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறதில்ல. நேஷ்னல் லெவல், இன்டர்நேஷ்னல் லெவல் சொல்கிறப்பா, இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா பிரணவா இஸ் நாட் ஹர் டாட்டர் இன் லா, ஷீ ட்ரீட்ஸ் ஹர் ஆஸ் அ டாட்டர். அதனால வந்துட்டு அவங்க சூப்பர் விமன். அவங்க நிஜமாலே அயன் லேடி சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் தான் கவர்மெண்ட் ஜாப் போனாங்க, எல்ஐசியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஜாயின் பண்ண இது என்ன ஆச்சு அப்படின்னா 1 இயர்லேயே என்னோட ஹஸ்பண்ட் வந்து பிறந்துட்டாரு. ஸோ பிறந்து அடுத்த வருஷத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, குழந்தைய பார்த்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு மெடல் அடிச்சுட்டு ஒரு 1 இயர் வீட்லேயே உட்காந்துருக்காங்க. பிறந்த 1 வருஷத்துல மெடல் அடிச்சிருக்காங்க. ரெக்கார்டு அவங்களே பிரேக் பண்ணியிருக்காங்க. செகண்ட் சைல்டு பிறந்து மறுபடியும் மெடல் அடிச்சிருக்காங்க 1 இயர்லயே.
அவங்க அத்லீட் வேற சரிங்களா. இப்போ ரைட் நவ் பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இன்டர்நேஷனல் இதுல செலக்ட் ஆகி கொரியா போறாங்க ஜூன்ல. சோ இப்படிலாம் லைக் எனக்குலாம் காலையில எந்திரிச்சு திடீர்னு வேகமா இருந்துருச்சாலே கிருகிருன்னு சுத்து. அப்படி இருக்கும்போது 60 plus இல்ல இன்னும் ரிட்டையர் ஆகல. இன்னும் 4 to 5 years இருக்கு அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட். பட் ஸ்டில் இப்போ ஸோ நிஜமாலே அவங்க வந்து காலையில் இப்பயுமே அவங்க டெய்லி காலைல 5 மணிக்கு எந்திரிச்சு வாக்கிங் போவாங்க. எந்த ஒரு ஈவெண்ட் எதுவுமே இல்லைன்னா கூட அவங்களோட டெய்லி ரொட்டீனே 5 மணிக்கு எந்திரிச்சு வாக்கிங் போறது. நான் படிக்கிறதுக்கு 5 மணிக்கு எந்திரிக்கலாம்னு நினைச்சா கூட முடியும். ஸோ எங்கேயாச்சும் ட்ரிப்பு போகிறோம் அதுக்காக 5 மணிக்கு எந்திரிப்போம். சன்ரைஸ் பார்ப்போம்னா பரவாயில்ல சன்செட் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கும். ஸோ என்ன வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் ரொம்பவே இன்ஸ்பயர். இது வந்து மாமியார் அவங்கள ஐஸ் வைக்கணும் அப்படின்றதுக்காகலாம் சொல்ல, ரியாலிட்டி இதுதான், அதுதான் சொல்கிறேன். ஓகே ஓகே ஓகே. சரி, அப்புறம் தனுஷா நீங்க சொல்லுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன். எனக்கு இன்ஸ்பிரேஷனா 2 பேர். ஒன்று ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா தான். அஃப்கோர்ஸ் எவ்வளோ நாளாக எங்கள் அம்மா வந்து எப்படின்னா அவங்க காலேஜில் டிஸ்டிங்ஷனில் டாப் லெவலில் கோல்டு மெடலிஸ்ட்டாக வந்தாங்க. உடனே எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனாலும் அதையும் மீறி எங்கள் அம்மா அதுக்கப்புறம் வந்து மொத்தமாக எங்கள் அம்மா 5 டிகிரி முடிச்சிருக்காங்க. முடிச்சுட்டு இது இல்லாமல் சிஏ பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ அந்த டைமில் நான் பிறந்துட்டு அதனால் அதுக்கப்புறம் அவங்க ஃபுல்லாக அதெல்லாம் பார்க்க முடியலன்னா அதுக்கப்புறம் என் தம்பி அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களுக்காகவே. ஸோ அவங்களுக்கு பண்ணணுன்னு ஆசைப்பட்டது வந்து சிஏ பண்ணணும், ஒரு ஆடிட்டராக நல்லா வரணும்னு. ஆனால் அது எங்களுக்காக தான் விட்டாங்க. ஸோ அது நானாக இருந்தால் எப்படி விடுவேன் அப்படின்லாம் என்னால் யோசித்து பார்க்க கூட முடியல. தினமும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, சின்ன வயசில் ஃபுட்டெல்லாம் தினமும் வந்து ஒரு 3 வெரைட்டியாவது. எனக்கு இப்போலாம் ஆச்சரியமாக இருக்குது, நம்ம எந்திரிச்சு சமைக்கிறது அது இதுன்னு யோசிச்சாலே இருக்கும். காலையில் டியூஷன் நடத்துவாங்க, ஸ்கூலுக்கு போவாங்க, மறுபடியும் சாயந்தரம் வந்து டியூஷன் நடத்துவாங்க. ஸோ இது எல்லாமே பண்ணுவாங்க, வீட்டை பார்த்துக்குவாங்க. இன்னொன்று ஃபினான்ஷியல் டெசிஷன்ஸில் பெஸ்ட்டு. எங்கள் வீட்டில் வந்து ஏதோ இருக்குது, நாங்கள் வந்து ஏதோ டீசெண்டாக வாழ்கிறோன்னா எங்கள் அம்மா தான். ஏன்னா சம்பாதிக்கிறது யார் வேணால் சம்பாதிக்கலாம். இல்லை இந்த இதை வந்து இதுக்கு தான் போடணும், நிலத்துக்கு போடணும், நகைக்கு போடணும் அப்படின்னு ஏதோ ஒரு டீசெண்டாக ஓகேப்பா நம்ம வந்து மரியாதையாக வாங்கணும் அப்படின்னா அந்த சேவிங்ஸ். அப்பா சம்பாதிக்கிறாங்கன்னா சம்பாதிக்கிறதோட அவ்வளோதான். எங்கள் அம்மா தான் பேக்ரவுண்டில் வந்து எங்கள் அம்மா தான் ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஆமாம், ஒன்று எங்கள் அம்மா சொல்கிறது, உன் ஹஸ்பண்ட் எவ்வளோ சம்பாரிச்சாலும், கோடி கணக்கில் சம்பாரிச்சாலும், எவ்வளோ பெரிய ஆளானாலும் உனக்குன்னு சம்பாத்தியம் இருக்கணும். அது எவ்வளோ கம்மி எவ்வளோ பெருசெல்லாம் மேட்ரு இல்லை, நீ சம்பாதிக்கணும். இது யார் வேணா எப்படி வேணா மாற்றி சொல்லட்டும், வாழ்க்கையில் நிறைய பேர் மாற்றி சொல்லுவாங்க, நீ மாறக்கூடாது. ஸோ இது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு இது. ஆமாம், கடைசி எங்கள் பாட்டி, எங்கள் அம்மாவோட அம்மா, அவங்க எப்படின்னா 2 பொன் குழந்தை. என் தாத்தா வந்து எங்கள் அம்மா 3 வயசில் இருக்கும்போதே பிரெயின் ஃபீவரில் இறந்துட்டாங்க. இறந்துட்டு 2 பெண் குழந்தையும் வளர்த்தி 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு நல்ல மாப்பிள்ளை நல்ல இது நாங்கள் எல்லாம் பிறந்ததுக்கப்புறம் அவங்க சொன்னது, எனக்கு வாழ்க்கை இது போதும். எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், எப்படி ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா. இப்போ யோசிச்சா அவங்க வாழ்ந்த பாதை அப்படி. ஹஸ்பண்ட் இல்லாமல் வளர்ந்து ஒரு குழந்தைய வளர்த்தி, ஒன்றும் இல்லை 2 பொண்ணுங்க அத்தனையும் வளர்த்தி, ஒரே ஒரு தான் அவங்க பேங்க்கில் வேலை செஞ்சாங்க. அந்த ஒரு சம்பாத்தியம் தான், ஒன்று தான். வீட்டுக்கு சமையல் செஞ்சு வீட்டுக்கு இவங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டு அதெல்லாம் ஒரே ஒரு ஃபேமிலி, சிங்கிள் மதர்லாம். அந்த டைமில் எனக்கு தெரிஞ்சு திருச்சியிலேருந்து அந்த இடத்துல அவங்களுக்கு அந்த மெட்ரோ செலவு அதுவே பெரிய விஷயம் இல்லையா. அதையும் மீறி எல்லாத்தையும் பண்ணாங்க. ஸோ 2 பேருமே எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். அவ்வளோதான். ஸோ 2 பேர் தான். ஸோ தேங்க்யூ மம்மி அண்ட் அம்மம்மா. ஸோ அவ்வளோதான். கண்டிப்பாக. ஸோ அப்போ இதே மாதிரி எல்லாருக்குமே கண்டிப்பா இந்த ஒரு நாள் வந்துட்டு அவங்க லைஃப்ல பார்த்துருக்கக்கூடிய ஒரு சிறந்த பெண்மணிகள், எல்லா பெண்மணிகளுமே சிறந்தவங்க தான், அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஆனா கண்டிப்பா டக்குன்னு இப்ப ஒவ்வொருத்தவங்களுக்கு எங்களுக்கு தோணுச்சு பாத்தீங்களா, அது மாதிரி உங்களுக்கும் கண்டிப்பா ஒருத்தவங்கள தோணும். அது உங்க கூடவே இருப்பாங்க, கூட இல்லைனாலும் அவங்களுக்கு உடனே போனை போட்டு பேசுங்க. கண்டிப்பா அவங்கள்ட்ட வந்துட்டு நீங்க கன்வே பண்ணிடுங்க. ஸோ இதான் நாங்கள் சொல்லிக்கிறோம். அட் த சேம் டைம் இந்த ஒரு ஸ்பெஷல் டேவை கொண்டாடுறதுக்காக நம்ம இன்ஸ்டிடியூட்டில் எப்பவுமே ஃபெஸ்டிவல்னாலே ஜாலியாக இருக்கும் இல்லையா, ஆஃபர்ஸ் கொடுப்போம் இல்லையா. பட் 2 பேருடைய ஃபேஸோட போட்டு நாங்கள் வந்துட்டு ஒரு விஷயம் ரெடி பண்ணியிருக்கிறோம். கொஞ்சம் அப்படியே 2 பேரும் பக்கத்தில் போய் நில்லுங்க பார்ப்போம். அது பக்கத்தில் இவங்க 2 பேரும் தான் அது. ஸோ இப்போ நம்ம அதேதான். ஸோ நம்ம இன்ஸ்டிடியூட்டோடைய
உமன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க 2 பேரையும் செலிப்ரேட் பண்ணுறதை தாண்டி ஓவரால் எல்லாரையுமே செலிப்ரேட் பண்ணுற மாதிரியான ஆஃபர்ஸ் வந்துட்டு இருக்கிறதுலையே ஹையஸ்ட் அண்ட் ஆல் இன் ஒன் பேட்சாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு மெஹாபேக்குக்கும் டிஎன்பிசி மெஹாபேக்குக்கும் ஆஃபர்ஸ் வந்துட்டு நம்ம கொடுக்குறோம். ஸோ செக் பண்ணி பாருங்க, இந்த கோர்சஸ் எல்லாத்தையும் டபுள் வேலிடிட்டியில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கீழே டிஸ்பிளே ஆகிற நம்பரையும் நீங்கள் வந்துட்டு காண்டாக்ட் பண்ணி பாருங்க, மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸில் ஜாயின் பண்ணிக்க பாருங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு பேண்ட் ஷர்ட் வாங்குற செலவு கூட கரெக்ட், அதை விட அதை விட கம்மியாக தான் இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்க. அண்ட் 1 வருஷம் கூட இல்லை, 2 வருஷம் வேலிடிட்டியில் நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ அதனால எப்பயுமே ஆஃபர் டைமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டபுள் வேலிடிட்டி இருக்கும்போது ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் இருக்கும். அண்ட் இதை நாங்கள் சொல்லிக்கிறோம். அண்ட் டீம் ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும், பேங்க், எஸ்எஸ்சி, ரயில்வேஸ் எல்லாத்தோட நோட்டிஃபிகேஷன்ஸ் இனி அப்கமிங் மந்த்ஸில் கண்டிப்பா வந்துட்டே இருக்கு. ஸோ எக்ஸாம்ஸ் நிறைய வரப்போகுது. ஸோ அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃப்ரெஷ்ஷான லைவ் கிளாஸஸ் ஆகட்டும், டெஸ்ட் பேட்ச் ஆகட்டும், டெஸ்ட் சீரீஸ், நியூ டெஸ்ட் சீரீஸ், புக்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த ஒரே டிஎன் மெகா பேக்ல இட் இஸ் அவைலபிள். ஸோ டோன்ட் மிஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி, கிராப் தி ஆப்பர்ச்சுனிட்டி. சூப்பர் சூப்பர். ஓகே ஓகேப்பா. தேங்க்யூ. அப்படியே Thank you so much. Thank you so much. எல்லாரும் Bye bye. மறுபடியும் ஒன்ஸ் அகைன் ஹாப்பி இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே அப்படின்றத நம்ம சொல்லிட்டு முடிக்கிறோம். நீ உள்ள வாங்க. எல்லாரும் ஃப்ரேம்ல வந்துட்டோமா? அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஓகே. அண்ட் இன்னொரு ஒரு கேள்வியோட கேட்டு முடிக்கிறேன். இந்த வருஷம் 2026 உமன்ஸ் டே உடைய தீம் என்ன? ஏன்னா உமன்ஸ் டே 1977 இருந்து யுனைடெட் நேஷன்ஸ் கொண்டாடிட்டு இருக்காங்க மார்ச் 8. இந்த வருஷத்தோடைய தீம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா, நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன், அதனால தான் எனக்கே தெரிஞ்சிச்சு. அந்த ஷார்ட்ஸை பார்த்துட்டு வந்து கூட ஆன்சர் பண்ணுங்க. ஸோ ஆன் Okay, One minute. Last but not the least, I wanted to wish my director, our director, Mrs. Tulika Bakshi ma'am, on this Women's Day. Happy Women's Day, ma'am. Happy Women's Day. Tulika ma'am, Monica ma'am. Monica ma'am also. Thank you. So, yes. Thank you. Bye-bye. Bye-bye. ஓகே, தேங்க்யூ. Okay, thank you. Thank you so much. Thank you.